வணக்கம் மக்களே. நம்ம ரீசெண்டாக கோயம்புத்தூரில் ஒரு இஷ்யூ பார்த்துருப்பீங்க எல்லாரும். அதை பற்றி பேசினா இந்த வீடியோ என்னன்னு கேட்டிங்கன்னா, அதான் அந்த 10 வயசு குழந்தைய இது பண்ணி கொன்னது. அதை பற்றி பேசுறதுனால 10 வயசு குழந்தை அது என்னத்தான் இதை பார்த்த நீ? அந்த குழந்தை வந்து பார்த்தீங்கன்னா வாசலில் விளாண்டுட்டு இருந்திருக்கு. அந்த பக்கத்து வீட்டுக்காரன் வந்து கடை கூட்டு போயிருக்கானம்மா. கூட்டிகிட்டு போயிட்டு இந்த மாதிரி வந்துட்டு கொண்டுட்டான். அதுக்கப்புறம் கொன்னதுக்கப்புறமும் அங்கே அவங்களோட குடும்பத்தினர் வந்து அவங்க வீட்டில் வந்து தேடும்போது இவனும் கூட வந்து தெரியுதான். என்ன மைண்ட் செட்டில் இருந்துருப்பானே புரிஞ்சுக்க முடியல அவனை. எப்படி அதை கொலை பண்ணிட்டான், எல்லாம் பண்ணிட்டான், எல்லாத்தையும் பண்ணிட்டு எப்படி அவங்க கூட வந்து தேடுறதுக்கு மனசாட்சி ஒத்துக்குச்சு, அந்த ஒன்றுமே புரியல எனக்கு. அப்புறம் நேற்று பார்த்தா எங்கள் அம்மா வந்து இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க. என்னங்கிறாங்க, என் வீட்டுக்காரர் வந்து சரக்கு அடிப்பார், அவர் ஜூஸில் கலந்து வச்சுட்டாரு சரக்கு, அதனால நான் குடிச்சிட்டு இப்படி இது போதை ஆயிட்டேன். ஒரே ஒரு இதுதான் குடித்தேன், தாகமாக இருந்துச்சு நைட்டு, அதனால நான் குடிச்சிட்டேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் புரியல. குழந்தை வந்துட்டு சாயந்தரம் 5 மணிக்கு காணாம 5:30 மணிக்கு. ஆனா நீங்க அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்க அப்பா வந்துட்டு வேலையை முடிச்சுட்டு வந்துதான் தொலைவிருக்காரு. நீங்க அது வரைக்கும் வந்து அந்த குழந்தை மிஸ் ஆனது கூட தெரியாம நீங்க எப்படி இருந்தீங்க? எப்படி சொல்றது, இது வந்து இத்தனை நாள் நான் சொல்லக்கூடாதுன்னு இருந்தேன். அவர் வந்து ஃபுல்லா தண்ணி அடிப்பாரு, சரிங்களா? நான் சொல்லிடுறேன். நான் அவர் தண்ணி அடிக்கிறப்ப என்ன பண்ணிருக்காரு, முந்தானத்து அவர் குழந்தை காணாம போறக்கு ஒரு நாளைக்கு முன்னாடி கருப்பு கலர் ஜூஸ் ஜூஸ்ல வந்து வாங்கி தந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிருந்திருக்காரு. அது எங்களுக்கு தெரியல. தெரியாதப்ப என்ன பண்ணிருக்கேன், எல்லா வேலையும் நான் முடிச்சுட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு ஒரு 2 மணி இருக்கும். 2 மணிக்கு எந்திரிச்சு சரி ரொம்ப தொண்டையில வந்திருக்கேன், சரி ஜில்லுன்னு ஃப்ரிட்ஜுக்குள்ள தான் இருக்கேன். அதை எடுத்து ஒரு முடக்கு தான் குடிச்சு, அது குடிச்சு அது ஒரு மாறு இருந்ததுன்னு சொல்லி அப்பதையே அதை தூக்கி அதை வச்சு போட்டு, அந்த டைம்ல எனக்கு என்ன ஆச்சுன்னு அந்த அந்த ஒரு மணி நேரத்துக்குள்ள ஒரு மாதிரி தலை சுத்தி வந்து நான் படுத்துட்டு இருந்தப்ப அந்த பாப்பா என்ன நிக்குது, கடைக்கு போயிருக்கா. அந்த டைம்ல இந்த மாதிரி ஆகும்னு எனக்கு தெரியாது. இவன் எதுக்கு வாங்கி அதை கலந்து வீட்டுக்குள்ள வைக்கணும்? இதே குழந்தை எடுத்து குடிச்சிருந்தா என்ன ஆகுறது சொல்லுங்க? நீங்க அதே வீட்டுக்குள்ள பியர் பாட்டில், வாட்டர் பாட்டில், சரக்கு இதெல்லாம் இருந்தது. ஒரு போட்டோ ஒண்ணு வெளியாயிருக்கு. அது நீங்க பாத்துட்டீங்களா என்னன்னு தெரியாது. அது வந்து ரெகுலரா இருக்கு. உங்களுக்கு வந்து மது பழக்கம் தொடர்ச்சி இருந்துட்டு இருக்குது அப்படின்றது சொல்றவங்க 1000 சொல்லாங்க சார். இப்போ நான் சொல்றவங்க 1000 சொல்லலாம். இத்தனை நாள் இதெல்லாம் வெளியே வராது, இப்ப எதுக்கு வரணும்னு தான் நான் இப்ப அந்த வீட்டுக்கு போய் 1 மாசம் ஆகுது. அந்த 1 மாசத்துல என்னை பத்தி அவங்களுக்கு என்ன தெரியும்? இந்த 10 வருஷமா அவங்க கூட நான் இருக்கேன். அந்த ஆள் என்னென்ன பண்றான்னு எனக்கு தான் தெரியும். 10 வருஷமா அவங்க வந்து பாக்குறாங்களா வீட்டுக்குள்ள? நான் என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியுமா? முதல்ல வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு அவங்களுக்கு தெரியுமா? தேவையில்லாம நாங்களே ஒண்ணு போயிடுச்சு, நீங்க இழந்து நாங்க இங்க உட்காந்துட்டு இருக்கிறப்போ இந்த பொண்ணு அதுவும் ஒரு பொண்ணு தான், அவங்களும் குழந்தைய வச்சிருக்காங்க, எதுக்கு இந்த மாதிரி பேசணும்னு தான் நான் கேட்கறேன். அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க அந்த ரிப்போர்ட்டரை பார்க்க வந்த போலீஸ் ஆஃபீஸ் பாத்தீங்கன்னா அந்த ரிப்போர்ட்டர் பிரஸ் மீட்டிங் முன்னால சிரிச்சு பேசிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் கோவை சிறுமி பாலியல் வன்கொடுமை தொடர்பான செய்தியாளர் சந்திப்பிற்கு முன்பு காவல்துறை அதிகாரிகள் சிரித்துக் கொண்டிருந்தது சமூக வலைதளங்களில் விமர்சனத்துக்கு உள்ளாகியுள்ளது. எனக்கு என்னன்னா, இப்ப சாதாரண மக்கள்னால இவ்வளவு இது ஓகேங்களா? இப்ப ஒரு சிஎம், பிஎம், ஒரு பணக்காரன் வீட்டோட பிள்ளை இது பண்ணியிருந்தா என்னென்ன பண்ணிருப்பீங்க? கரெக்டா இல்லையா? இந்நேரம் 5 நிமிஷத்துல அவனை பிடிச்சி என்னென்ன பண்ண முடியுமோ பண்ணிருப்பீங்க. இல்லீகலா என்னென்ன பண்ணிருப்பீங்கல்ல. நான் அவனுக்கு பனிஷ்மெண்ட் ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும்னு நான் கேட்டுக்கிறேன். ஓகேங்க, போயிட்டேன்.